இன்னைக்கு நம்ம தாமன் ஸ்ரீ கிளிமா வந்திருக்கோம். தாமன் ஸ்ரீ கிளிமாவில் மிஸ்டர் ரமேஷ் அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவங்க மனைவி மிஸ்ஸஸ் யாமினி நம்ம குயின் சர்ப்ரைஸ் சூஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்காக அழகான ஒரு பொக்கே பெலூன் எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போய் அவங்க கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட சர்ப்ரைஸாக கொடுத்து அவங்க ஹஸ்பண்டோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகேவா, போகலாம். ஓகே, வணக்கம் மிஸ்டர் ரமேஷ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் குயின் சர்ப்ரைஸில் வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, உங்களோட பிறந்தநாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி என்ன கண்ணு அங்கேயே சைட்டாக போகுது. யாரை தேடுறீங்க? மனைவி வெளியே போயிட்டாங்கன்னு தேடுறீங்களா? ஏன் எங்கேயும் போயிட மாட்டாங்க, வந்துடுவாங்க உள்ளுக்கு. வெளியே அங்கே மேஜை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க, பயப்படாதீங்க சரிங்களா? ஓகே, உங்களுக்காக பண்டாண்ட கிஃப்ட்லாம் கொடுத்து வந்து எடுத்து வந்திருக்கோம். ஓகே, இந்த சர்ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? வாங்கியாச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கிஃப்ட்டு? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எது உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா என்ன சொல்லுவீங்க? காசு பிடிச்சிருக்கு. ஆமாம், காசு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான பொருளை உங்களுக்காக இன்னைக்கு கிஃப்டாக அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேவா, ஹாப்பியா உங்களுக்கு? ஓகே, அதோட சேர்த்து இனிப்பும் இருக்குன்னு சொல்லி சூப்பரான ஒரு சாக்லேட்டும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கிஃப்ட் உங்களுக்கு யார் கொடுத்துருப்பான்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அவரு சொல்ல சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு தெரியணும், அவர் மனசுக்கு தெரியணும் யார் அனுப்ப. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோமே. இல்லையே, எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னால் எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த வேலைன்னா எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்களே திடீர்னு வருவீங்க, அதே மாதிரி அவங்களும் திடீர்னு செய்கிறாங்க. அதை வச்சு உங்கள் மனைவி தான் அந்த திடீர் வேலைலாம் செய்வாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ அவங்க திடீர்னு அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அடுத்து யாரை சொல்லுவீங்க? திடீர்னு உங்களுக்கு வேறு யார் எதாவது செய்வாங்களா? யாரும் இல்லையா? அப்படி செய்கிறதுக்கு யாருமே இல்லையா? உங்கள் மனைவியை தவிர உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் திடீர்னு ஏன் செய்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் வருவீங்கன்னு கரெக்டாக பார்த்து உங்களை கரெக்டாக வர வச்சு உங்களுக்காக செய்யணும்னு சொல்லி தான், உங்களோட அன்பை எதிர்பார்த்து தான் அவங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு செய்கிறது. சரியா? உங்ககிட்ட வந்து அன்பும் பாசமும் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் உங்கள் மனைவி தான் உங்களுக்காக அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புடுது. ஓகேவா? ஏன் திடீர் செய்கிறாங்க? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்கன்னு. நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்காக எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்க்காதது செய்கிறவங்க தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க. ஆமாவா இல்லையா? அந்த லிஸ்ட்டில் உங்கள் மனைவி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மனசில். ஓகே, நம்மளுக்காக ஒன்று செய்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு ஆள் இருந்தால் தான் அதை செய்வாங்க. இல்லைன்னா அது செய்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இயங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல உங்கள் மனைவி திடீர்னு செஞ்சாலையும் உங்களுக்காக செய்ய அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமாவா இல்லையா? உண்மையாக ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, அது மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்காக ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. கேட்குறீங்களா? எதிர்பார்த்தீங்களா அவங்ககிட்ட இந்த கவிதை வரும் இன்னைக்குன்னு? எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க இன்னைக்கு எங்கே தேடி படித்தாங்க தெரியல, இப்படி ஒரு கவிதையை நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே, கேட்குறீங்களா? சிரிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த கவிதைக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? ஓகே, லவ் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ சே ஐ லவ் யூ. நிறைய ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? வாய் திறந்து பேசணும். அப்படியே இப்போ லவ் பண்ணுற மாதிரி தலையை ஆட்டிட்டு கூடாது வெக்கத்தில். நிறைய ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா உங்கள் மனைவிக்கு? நிறைய சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்றது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியம் இல்லையா? அதை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு முக்கியமாக. நீங்கள் எந்த அளவுக்கு ஐ லவ் யூ சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதை இன்னமும் அவங்க உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் அவங்க அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்கலாங்க, வேறு எதுவுமே இல்லையா? இதே போல் நீங்கள் எப்போதும் அவங்க கூட அன்பாக பாசமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஓகேவா?
சரி, இங்கே இருக்காங்களா உங்க மனைவி? கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. இப்போ தலையில் ஆட்டக்கூடாது. எப்படி கூப்பிடுங்க? வேற எப்படியாச்சும் கூப்பிடுங்களா? அன்பா பாசமா? கூப்பிடுங்க. பயந்து கூப்பிடுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு என்ன சொல்லணும்னு நான் ரெக்கார்ட் பண்ணதை விட நீங்கள் நேரடியாக யாமினி கிட்ட சொல்கிறீங்க. என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதை நேரடியாக அப்படியே அவங்க 2 கண்ணை பார்த்து சொல்லுங்க பாமா. சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த டைம் கிடைக்கிறதுக்கு. சிலருக்கு வந்து டைம் கிடைக்காததுனால இது ரகசியமாக ஓடுதான். இவ்வளோ பேர் இருக்க உள்ள ரகசியம் ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா எல்லாரும்? சிலருக்கு நேரம் கிடைக்காது, அந்த சான்ஸ் கிடைக்காது, தான் மனைவிகிட்ட அன்பை வெளிப்படுத்துது. மனசுக்குள்ளே நிறைய இருக்கும், ஆனால் சொல்கிறதுக்கும் அதை வெளிப்படுறதுக்கும் சிலருக்கு சான்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு இந்த நிமிஷம் சான்ஸ் கிடச்சிருக்கு. சொல்லுங்கள், நாங்களும் கேட்கணும். ரகசியமாக சொன்னதெல்லாம் செல்லாது. சொல்லுங்கள் வேகமாக, காதில் கேட்குற மாதிரி. ஐயோ வெக்கம், நான் தான் சொன்னேன் எப்பவுமே லவ் பண்ணுற மாதிரி வெக்கப்பட்டு இருக்கீங்க. அவங்களும் அவங்க கம்பீரமாக நிற்கிறாங்க மாதிரி. என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் இல்ல, யாரும் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவரோட லவ் வெளிப்படுத்துறல கொஞ்ச நேரம் கேள்வி சந்தோஷப்படுங்களேன். அவரோட சான்ஸ், அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவர் மிஸ் பண்ண விரும்பல. ஓகே, நக்கலுமே உச்சி சொல்லக்கூடாதுல சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எப்போதுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்கள் இதே மாதிரி உங்களை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் காரணமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட எதிர்பார்ப்பு. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கணும்னு அவரோட எதிர்பார்ப்பு. ஓகே, ஹாப்பியா? உங்களுக்கு சந்தோஷமா? அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் இல்லை, எதையும் சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் பாருங்க, இப்போ எதிர்பார்த்து காத்தாங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட அன்பை அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க, வெளிப்படுத்துறீங்க. உங்களுக்காக இது மட்டும் பரிசு இல்லை, உங்களுக்காக இன்னும் ஒரு பரிசு இருக்குது, ஸ்பெஷலான ஒரு பரிசு இருக்குது. அது யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பரிசை வாங்கின பிறகு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இந்த நேரத்தில் அங்கிட்ட இங்கிட்ட பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்காதீங்க. ஓகே, அடுத்த பஸ் யார்கிட்ட வரும்னு எதிர்பார்த்து நிற்கிறீங்க? யார்கிட்ட இருக்கும்? ஒய்ஃபாக தான் இருக்குமா? அவங்க தான் கொடுத்துட்டாங்களே எல்லாத்தையும். அதை கொடுத்து விட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எந்த பர்ஸ் அனுப்பினாலும், எந்த ஒரு சர்ப்ரைஸாக செஞ்சாலும், உங்களை எந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா அது உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அது வந்து உங்கள் மனைவி கிட்டேருந்து தான் அந்த சந்தோஷம் வரும் அப்படின்னு உங்களோட மனசில் சொல்லுதுன்னு சொல்லி அது நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்? சொல்லுங்கள். அவர் ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும்னு அவரோட மனசு சொல்லுது. அதனால தான் மனைவியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்படி ஒரு கணவரை எதிர்பார்க்கறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் சந்தோஷமாக எப்பயுமே இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? ஓகே, அடுத்த பரிசு உங்ககிட்ட தான் வருதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த பரிசை இப்போ நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். கை தட்டுங்க, மோதிரம் மாத்திக்கிறாங்க இப்பதான் 2 பேரும். பட்டாச்சா? என்ன மோதிரம் போட்டிருக்காங்களா உங்களுக்கு இன்னைக்கு? போட்டாங்களா? என்ன பரிசு கொடுத்துருக்காங்க காட்டுங்க. போட்டாங்களா மோதிரத்தை? சரி, எதுக்கு இந்த மோதிரத்தை அவங்க போட்டிருப்பாங்கன்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்காக? ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அது தோணுதான்னு பார்ப்போம். சொல்லுங்கள், எதுக்காக அவங்க இந்த மோதிரத்தை உங்கள் கையில் சேராத மோதிரத்தை அழுத்தி போட்டு உள்ளே அனுப்பி விட்டாங்க? ஆமாவா இல்லையா? எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பாப்போம்.
பாசம் அது இருந்ததுனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு இத்தனை நேரம் வரைக்கும் உங்கள் கண்ணில் படாமல் வச்சுருக்காங்கன்னு உங்களோட வாவுலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்கள் வேலை காரணமாக பல நாள் அவங்கள விட்டு தனியாக இருப்பீங்க, பிள்ளைங்களை விட்டு தனியாக இருப்பீங்க, குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பீங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சு தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. அந்த நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் அவங்க உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி தான் அந்த மோதிரத்தை போட்டு விட்ருக்காங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம். ஓகேவா? விளங்கல? அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. யாமினி, இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம், இவருக்கு எத்தனை வயசு இன்னைக்கு? 29 வயசுல அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த விரலை விட்டு அந்த மோதிரம் கழண்டாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஹாப்பியா உங்களுக்கு? நீங்கள் இதை தானே எதிர்பார்த்தீங்க. அவர் கூட ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஏன் நினப்பில் இருக்கணும், அவர் வேலைக்கு போனாலையும் நாங்கள் அவர் கூட இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க பார்த்து யோசித்து வாங்கின மோதிரம் அது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, வேறு எதுவும் சர்ப்ரைஸாக சொல்லணுமா மனைவிக்கு? நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு வாண்டாமா? ஓகே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க தெரியுது. ஓகே, இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக கேக் இருக்குது. உங்களோட கேக் கட் பண்ணலாமா? ஓகே, நீங்கள் ஹாப்பியில் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இதே போல் ஒவ்வொரு வருஷம் பிறந்தநாளும் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனைவி, பிள்ளை, அம்மா, அப்பா குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடணுன்னு தான் எங்கள் குயின் சர்ப்ரைஸ் டெலிவரியோட ஆசையும். ஓகே, இப்போ நம்ம கேக் கட் பண்ண போகலாமா? ஓகே, வாங்க.